மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் ஜீவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் ஜீவனும் நீரே. எந்தன் கன்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். கன்மாலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கன்மாலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்தன் கன்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, தரமான சொல்ல என்னிடம் எதுவுமில்ல. தகுதியில்லை என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. ஆண்டவரே, கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். ஓம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். ஓம் கரங்களால் என்னை காத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. How many of you are ready to hear the word of God? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? Turn with me Job chapter 23 verse 14. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். For he performs what is appointed for me, and many such things are with him.
எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. He performs, he fulfills what he has appointed for me. உங்களுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். He will do what is good for us at right time. சரியான நேரத்துல நமக்கு எது சரியானதோ அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். Hallelujah. 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 If you read Numbers chapter 23 verse 19. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Here is clearly is written that you give any promises to you, உங்களிடம் ஏதாவது வாக்குறுதிகளை தேவன் கொடுத்திருப்பார், he will fulfill. நிச்சயமாக அதை He நிறைவேற்றுவார். is not a liar. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. First of all, what you are going to discuss on that? முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன குறித்திருக்கிறார், எப்படி நிறைவேற்றுவார் என்றால், He performs the oath and promises which he appointed for me. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியமித்திருக்கிற வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். Hallelujah. Amen. We all know one person is a father of faith. நாம் வேதத்தில் நல்லா தெரியும், விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொன்னோம்னா யாரை சொல்லுவோம்? ஆபிரகாம். Abraham. Hallelujah. Amen. With me chapter 12 verse 1. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது, Lord had said to Abraham, leave your country, your people and your father household and go to the land I will show you. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Hallelujah. Hallelujah. First he told him to do one thing which is impossible. முதலாவது காரியம், ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஆபிரகாமிடம் சொன்னார், அது அவன் செய்வதற்கு கடினமான ஒரு காரியமா தான் இருந்தது. Hallelujah. Amen. Then he continuously speaking that I will make you into a great nation and I will bless you. I will make your name great and you will be blessing. காண்பிக்கும் தேசத்தில் நீ போகும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை விருத்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். I will bless those who bless you and whoever curse you I will curse and all people on earth will be blessed through you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று. God has appointed the great blessing on him. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உறுதிமொழியாய் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். Hallelujah. Amen. He did not get doubt on God's word. ஆண்டவருடைய வார்த்தையை ஆபிரகாம் சந்தேகிக்கப்படவில்லை. If you read verse 4, so Abraham left as the Lord has told him and Lot went with him. Abraham was 75 years old when he set out from Haran. 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். Hallelujah. 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 Amen. Then on the first calling, leave your country, your people, your father's household and go to the land I will show you. முதலாவது காரியம் தேவன் சொன்னது என்னவென்றால், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் கட்டளையோடு ஆபிரகாமிடம் பேச ஆரம்பித்தார். Hallelujah. He has appointed. ஆண்டவர் சில காரியத்தை குறித்திருந்தார். He will fulfill. அந்த குறித்திருந்த காரியத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையில He நிறைவேற்றினார். believed God's word. அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான். If you read Genesis chapter 24 verse 1, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், Abraham was now old and well advanced in year and the Lord has blessed in him every way. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். Hallelujah. Hallelujah. He has appointed the blessings. ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை முன்குறித்திருந்தார். He fulfilled. அந்த முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நிறைவேற்றினார். Even Eliezer, he is telling and Rebekah and his brothers and father, if you read 24 verse 35, ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய எலியேசர் ரெபெக்காளிடம் வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், The Lord has blessed my master abundantly and he has become wealthy. ஆதியாகமம் 24:35ஆம் வசனம், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. God has given greater promise to that I will make you a great nation. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்தார். At the time he got that promises,
promise, he did not have a child. ஆண்டவர் அந்த வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது அவனுக்கு பிள்ளை இல்லை, செல்வாக்கும் இல்லாமல் இருந்தது. Hallelujah. Amen. He believed God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். Hallelujah. Amen. Because of that only God gave one child. அந்த வாக்குறுதி ஆண்டவர் முன்குறித்த அந்த காரியத்திற்காக தான் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். In Romans chapter 4 verse 21 says about him that ரோமன் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஆபிரகாமை குறித்து என்ன being fully persuaded that God had power to do what he had promised. ரோமன் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து He had a fully hearted that he will do what he promised. ஆண்டவர் எவைகளெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். Hallelujah. Hallelujah. He had that confidence. அந்த உறுதியான நம்பிக்கை ஆபிரகாமிடம் காணப்பட்டது. That he performs the oath and promises which he appointed in his life. ஆண்டவர் ஆபிரகாமிடம் கொடுத்த உறுதிமொழிகளையும் வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். I have received a lot of blessings and promises words from his hand. ஆண்டவருடைய கரத்திலிருந்து अनेक வாக்குத்தத்தங்களை உறுதிமொழிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். But still is bending. ஆனால் இன்றும் அதை பெற்றுக்கொள்ளாதபடி Still is not happening in my life. இன்னும் என் வாழ்க்கையில் அது நடக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். Today God is telling you that time come it will happen in your life. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறது என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நேரம் வரும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். காரியம் என்னவென்றால் He fulfills or performs the high position or status which he appointed for me. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற உயர்ந்த நிலைமையும் அந்தஸ்தையும் நிச்சயமாய் அதை பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். Hallelujah. Hallelujah. If God wanted to lift you, ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருந்தால் no one will stop that acting. அந்த உயர்வை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Same thing happened to Joseph's life. அதுதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே நடைபெற்றதை நாம் When he பார்க்கிறோம். got the vision of dreams, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த சொப்பனத்தை யோசேப்பு பெற்றுக்கொள்ளும் பொழுது hallelujah, Amen. he shared to his father and brothers. அந்த சொப்பனத்தை தன் தகப்பனிடமும் தன்னுடைய சகோதரிடமும் யோசேப்பு பகிர்ந்து The கொண்டதை meaning of பார்க்கிறோம். dreams that அந்த சொப்பனத்தின் அர்த்தமானது he is standing, his brothers, everyone before him, and they bow down and worship him. அவன் நின்று கொண்டிருக்கிறான், அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை பணிகிறார்கள் என்ற அர்த்தத்தை உடைய ஒரு சொப்பனத்தை யோசேப்பு கண்டார். When he started to share that dreams, அந்த சொப்பனத்தை தன் சகோதரிடம் யோசேப்பு they பகிர்ந்து started to கொள்ளும் hate him. யோசேப்பை அவர்கள் வெறுத்தார்கள். They were waiting time to kill him. யோசேப்பை வெறுத்ததினால் அவனை கொலை செய்யும்படியாக சகோதரர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். Hallelujah. Amen. God has selected him when he is young age. அவன் சிறு வயதாய் இருக்கும்போதே கர்த்தர் யோசேப்பை தெரிந்தெடுத்து ஒரு உயர்வை முன்குறித்து வைத்திருந்தார். Not only dreams alone. யோசேப்பு சொப்பனத்தை மாத்திரம் பெற்றிருந்தான். He did not know which place he will be placed. யோசேப்பு தான் உயர்த்தப்படுவான் என்ற சொப்பனம் பெற்றிருந்தான். எந்த இடத்திலே எப்பொழுது உயர்த்தப்படுவான் என்பதை யோசேப்பு அறியாதிருந்தான், குறித்திருந்தான். To receive that position he had to gone through many trials and tribulation in his life. ஆண்டவர் குறித்திருந்த அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பல இக்கட்டான போராட்டங்களை யோசேப்பு சந்தித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். Chapter 44 verses 41 to 44. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் யோசேப்பு கொடுத்த சொப்பனத்தை பார்க்கிறோம். 41வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் அது எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. Here before that he had gone through many painful situations. நான் மீண்டும் சொல்லுகிறேன், யோசேப்பு ஆண்டவர் குறித்திருந்த உயர்வை பெறுவதற்கு முன்பதாக பல வலி மிகுந்த வேதனை மிகுந்த பகுதிகளை அவன் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். Sold as a slave in Egypt. எகிப்து தேசத்துல அடிமையாய் விற்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Without doing any mistakes he went to the jail. எந்த தவறையும் செய்யாமல் வீண் பழியோடு அவன் சிறைச்சாலைக்கு சென்றதையும் நாம் He got பார்க்கிறோம். a punishment like a criminal. ஒரு குற்றவாளி என்ன தண்டனை பெற்றுக்கொள்வானோ அந்த தண்டனையை He did not have a hope.
அவனுக்குள்ளாய் நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டான். One thing you have to notice that ஒரு காரியத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் in among all, எல்லா சூழ்நிலையிலும் God was with him. ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். He blessed the things which are, he put his hand on all. அவன் கையிட்டு செய்த சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. Now is the climax. இப்பொழுதுதான் கடைசியாக ஒரு திருப்புமுனையை நாம் பார்க்கிறோம். If God gave dream to Pharaoh, பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்ததை நம்ம by பார்க்கிறோம். the dream he was so disturbed and got fear. அந்த சொப்பனத்தினால பார்வோன் மிகுந்த குழப்பமுடையவனாய் காணப்பட்டான். Finally they found Joseph will have the gift of revealing the mystery of his dreams. சொப்பனங்களை விளக்கத்தக்கதான அந்த கிருபையை யோசேப்பு இருக்கிறது என்று அந்த செய்தி பார்வோனுக்கு சென்றதை நாம் வாசிக்கிறோம். They brought him to before the Pharaoh. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு இப்ப அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான். He explained everything. யோசேப்போட பார்வோனுடைய எல்லா சொப்பனத்தையும் யோசேப்பு விளக்கி சொன்னான். It was favor on Pharaoh's eyes. பார்வோனுடைய கண்களுக்கு யோசேப்பு சொன்ன காரியங்கள் அனுகூலமாய். Pharaoh appointed him as a governor of all Egypt. முடிவில் நாம் பார்க்கிறோம் பார்வோன் யோசேப்பை அதிகாரியாய் ஆளுநராய் முழு எகிப்து தேசத்துக்கும் வைத்ததை நாம் பார்க்கிறோம். The time came, everything started to happen what he told. ஆண்டவர் முன்பதாக சொப்பனத்தில் எதையெல்லாம் குறித்திருந்தாரோ அதை நேரம் வரும்பொழுது யோசேப்பின் There were வாழ்க்கையில் great famine. ஆண்டவர் அந்த பார்வோனின் சொப்பனத்தின்படியே அந்த தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டதை நாம் There பார்க்கிறோம். was severe shortage of grains. உணவு தானிய பொருட்களுக்கு மிகுந்த பற்றாக்குறை ஏற்பட்டது. Because of Joseph, except Egypt, everyone got affected. யோசேப்புடைய முன் எச்சரிக்கையான செயல்களின் நிமித்தம் மற்ற எல்லா தேசத்தை பார்க்கலாம் எகிப்து. Because of him there were plenty of grains in Egypt. யோசேப்பினால எகிப்து தேசத்துல ஏராளமான தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டது. People have started to come and get that grains in Egypt. தேசத்துல இருக்கிற ஜனங்களும் வெளி தேசத்துல இருந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களும் எகிப்து தேசத்துக்கு வந்து தானியத்தை பெற்றுக்கொள்ள வந்தார்கள். This famine affected Joseph brothers and father's life as well. இந்த பஞ்சமானது யோசேப்புடைய தகப்பன் தேசத்திலும் அங்கு பாதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. After hearing the news that in Egypt can get grain, his brother came to the Egypt. எகிப்து தேசத்துல தானியங்கள் செழித்திருக்கிறது திரளாய் இருக்கிறது என்ற செய்தி யோசேப்புடைய சகோதரர்கள் கேள்விப்பட்டு அதை வாங்கும்படியாக எகிப்து If தேசத்துக்கு you read வந்தார்கள். chapter 42 verse 6, 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆதியாகமம். here God has fulfilled the promise, the dreams which he gave before. 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் துவங்குகிறது. யோசேப்பு அத்தேசத்திற்கு அதிகாரியாய் இருந்தான். இந்த வார்த்தையானது யோசேப்பு சிறுவயதாய் இருக்கும்போதே சொப்பனத்தில் ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்ட காரியம். So when Joseph brother arrived, they bowed down to him with their faces to the ground. யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று வசனம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. When he was in engaged, God has appointed a great position in his life. இளம் பிராயத்தில் இருக்கும் பொழுது யோசேப்புக்கு ஆண்டவர் இந்த உயர்வை குறித்திருந்ததை சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். God calls you. ஆண்டவர் உங்களை அழைத்தாரானால் He has appointed many blessing and great position on your lives. உங்கள் வாழ்க்கையில பல உயர்வுகளை கர்த்தர் குறித்திருக்கிறார் என்பதை If you அறிந்து are கொள்ள so வேண்டும். patient, be patient in his hand. ஆனால் அந்த குறித்திருந்த உயர்வு நிச்சயம் நடக்கும். அதற்கு முன்பாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க It வேண்டும். will be fulfilled in your life. உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற போகிற காலம் அது வரப்போகுது. Third thing, மூன்றாவது காரியம் forms the heart desire and plans which he appointed for me. மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற விருப்பத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றுவார். Hallelujah. ஹல்லேலூயா. One person I have taken from the Bible, that is David. தாவீதை குறித்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. ஆமென். Here, if you read Psalm chapter 20 verse 4. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது Here one verse written that may he give you the desire of your heart and make all your plans succeed. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வசனத்தில் David had one desire in his heart. தாவீதின் இருதயத்தில் ஒரு விருப்பம் இருந்ததை நாம் But he அறிகிறோம். wanted to build a temple for God. தேவனுக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் தாவீதின் இருதயத்தில் காணப்பட்டது. Before David, தாவீதுக்கு முன்பதாக in times of David as well, தாவீது வாழ்ந்த காலகட்டத்தில் தாவீது ராஜாவதற்கு முன்பதாக in tent only God dwells. கூடாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். Hallelujah. ஆமென். But he had a desire to build a great temple for God.
கூடாரத்தில் அல்ல, கட்டிடத்தில், ஆலயத்தில் ஆண்டவருடைய வாசஸ்தலம் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த விருப்பம் தாவீதுக்குள் ஏற்பட்டது. When he kept that petition to the Lord, ஆண்டவரிடம் அந்த விருப்பத்தை தாவீது சொல்லும் பொழுது 2 Chronicles chapter 6 verse 8, 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சாலமோன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான். he accepted that petition. ஆண்டவர் தாவீதுக்குள்ள இருந்த விருப்பத்தை அவர் அங்கீகரித்ததை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. He was not able to build the temple. ஆனால் தாவீதுக்குள்ள அந்த மன விருப்பம் இருந்தது. அவன் காலகட்டத்தில் அந்த விருப்பத்தை அவன் செய்ய முடியவில்லை. Why? Because he had a blood in his hand. ஏனென்றால் தேவனுடைய ஆலயமானது பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. அவனுடைய கரங்கள் இரத்த கரையினால் இருந்தபடினால He met many wars. பல யுத்தங்களை தாவீது சந்தித்து He killed many people. அநேக மனிதர்களை தாவீது தன்னுடைய கரங்களால் கொலை செய்தபடினால With that scare of the bloodly hand, you cannot build the temple. அந்த இரத்தம் படிந்த அந்த அப்படிப்பட்ட கரங்களினால பரிசுத்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை தாவீதின் காலத்தில் தாவீது கட்ட முடியவில்லை. Accept that petition. ஆனால் தாவீது ஜெபித்த அந்த ஜெபம், தேவனுக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டார். Hallelujah. Hallelujah. But he gave one more chance that you are not going to build the temple, but your son Solomon will build the temple. ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஒரு வாக்கை கொடுத்தார். என்னவென்றால், நீ கட்ட முடியாது, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் அங்கு கொடுத்தார். If you read 2 Samuel chapter 7 verses 12 and 13, it has written that. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன காரியம் இங்கே எழுதப்பட்டுள்ளது. Being the position of king, ராஜஸ்தானத்துல தாவீது இருக்கும் பொழுது he would have had many desires in hand, in his heart. ஒரு மனிதன் ராஜாவாய் மாறின பின்பு அவனுக்குள்ளே பல விருப்பங்கள், பல எண்ணங்கள் எழும்பும். But he had a great desire to build the temple for God. தாவீதுக்குள்ளாய் ஆண்டவருடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எழும்பினதை நீங்கள் கவனிக்க வேண்டும். He had a burden to build the temple for God. ராஜாவாய் மாறின பின்பு தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் தாவீதுக்குள்ளாய் எழும்பினது. Now he had all the blessings. இப்பொழுது தாவீதுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், all the positions, பதவிகளும் இருக்கிறது. Hallelujah. Everything he had. எல்லாமே சகலத்தையும் தாவீது பெற்றிருந்தவராய் காணப்பட்டார். But he wanted to do something for God. ஆண்டவருக்கு ஆலயம் இல்லை என்பதை அவர் நோக்கி பார்த்தார். Hallelujah. The verses Psalm chapter 69 verse 9 and New Testament John chapter 2 verse 17. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Here is written that for zeal for your house consumes me. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Jesus also tell that zeal for your house will consume me. தாவீது சங்கீதத்துல சொன்ன வார்த்தை உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. இதே வார்த்தையை இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார். உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. We should have the zeals of for God's temple. ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்முடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டியது அவசியம். Then only you will get the blessing which he appointed on your life before. அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில குறித்திருந்த ஆசீர்வாதங்களை உங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வார். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. I should have a desire to do something to the temple on your ministry. ஆலயத்திற்காகவும், ஆண்டவருடைய ஆலயத்திற்காகவும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மன விருப்பம் உங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். Hallelujah. 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 Many years we are coming to the church. பல ஆண்டுகளாய் நாம் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். But we don't have a desire to do something for God. தேவனுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பது அந்த விருப்பம் அநேகருக்குள்ளாய் இல்லாம year by year, day by day we are getting the blessings. தினந்தோறும் ஆண்டுகள் தோறும் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். God is giving protection day by day. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். But God is asking us to one question that அவர் நமக்கு பல காரியங்களை செய்கிறார். I am doing many things and I am performing many things in your life. நம்மளை குறித்து நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உன் வாழ்க்கையில अनेक காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். But what you do for me? நீ எனக்காக என்ன செய்தாய்? I have a desire that I have to do something for God alone. ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Fourth thing that
perform the mission which he appointed for me. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற பணியை முன்குறித்த நம்மை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறாரோ அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவார். How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Yeah, in New Testament I have taken one example, that is Paul. The 2 Timothy chapter 4 verse 17 says that அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தான் இந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 வசனம். But the Lord stood at my side and gave me strength so that through me the message might be fully proclaimed and all the Gentiles might hear that, and I was delivered from the lion's mouth. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். He started to chosen Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைக்கும் பொழுது Acts chapter 9 verse 16, I will show him how much he must suffer for my name. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லினதை பார்க்கிறோம். Hallelujah. He listing out, if you read 2 Corinthians chapter 11 verses 23 to 29 and Romans chapter 8 verses 36 to 39, if you read all these verses, 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 லிருந்து 29 வசனம் வரை, ரோமர் 8 அதிகாரம் 36 முதல் 39 வசனம் வரை நாம் பார்க்கும். He is listing out all the trials and problems and persecutions in his letters. ஆண்டவர் பவுலை அழைக்கும் பொழுது அவருடைய ஊழியத்திற்கென்று அவருடைய பணிக்கென்று பணி செய்யும் பொழுது என்னென்ன உபத்திரவங்கள் அவன் பட வேண்டும் என்பது முன்குறித்திருந்தார். அந்த குறிக்கப்பட்ட காரியங்கள், அந்த பாடுகள் என்னென்ன என்பதை குறித்து தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். He bared everything for fulfilling of God's mission. ஆண்டவருடைய திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் God fulfilled which he appointed in his life. பவுலின் வாழ்க்கையில் என்னென்ன உபத்திரவங்களை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் குறித்திருந்தாரோ அதையும் அவர் நிறைவேற்றினார். என்று பவுல் I have finished the race. நான் ஓட்டத்தை முடித்தேன். I have finished all the work which he has appointed in my life. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமித்திருந்த குறித்திருந்த பணியை நான் நிறைவேற்றினேன். By God I have done everything. ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். How many of you can say, those who are sitting here? உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். ஜெபம் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு தந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் வைத்து தொடர்ந்து மீது அதிக விசுவாசம் உள்ளவளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.